நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ஃபுல்லா டாப் லோடைய ஒவ்வொரு ப்ரோகிராம் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். அதன்படி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து P1னா டெய்லி வாஷ் அன்றாட வாஷ் பண்ணக்கூடிய துணி. அடுத்து நான் P2க்கு போயிட்டேன். P2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வாஷு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா P3 அப்படின்னா டெலிகேட்டு புடவ வச்ச துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து P4ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வெள்ள ட்ரெஸ் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா P5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின் வாஷு கறைப்பட்ட துணி மட்டும் போட்டு துவைச்சு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா P6ன்றது எக்கோ வாஷ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமான தண்ணி, கொஞ்சம் டைமிங்கில வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம். P7 வந்து பார்த்தீங்கன்னா, கம்பளி ஆடைகள் மட்டும் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது P10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் துணிய மட்டும் போட்டு அலசி காய வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, P11 வெறும் ட்ரை மட்டும் பண்ணிக்கலாம் துணிய. அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்பிரஸ் வாஷ். நான் ஏதாவது ஒரு ப்ரோகிராம் வச்சு ஸ்டார்ட் குடுத்துர்றேன். ஸ்டார்ட் குடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம் உள்ள தண்ணி ஊத்திப்பாங்க. ஸோ இந்த ப்ரோகிராம் நான் எப்படி பாஸ் பண்றேன்னா, ஓடிட்டு இருக்கிற ப்ரோகிராம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் வாஷ குடுத்தீங்கன்னா, டைம் கம்மியாயிடும். மறுபடியும் வந்து அழுத்துனீங்கன்னா, பழைய நிலைமைக்கு வந்துரும். ஸோ இதுதான் இதே மாரி வாஷிங் ப்ராசஸ் மட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் செட் பண்ணதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு P1 ப்ரோகிராம் வச்சிர்றேன். இப்ப நான் வாட்டர் பட்டன் அழுத்துறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோ, மீடியம், ஹைன்னு போகும். இல்ல வேணாம்னா நான் ஆட்டோலயே வச்சுட்டு, நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிலே இருக்கு. ஹார்ட் வாட்டர் வாஷ் இருக்கு. ஹார்ட் வாட்டர்னா சம்டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வாஷ் பண்ணி குடுக்கும். நம்ம வீட்ல சால்ட் கன்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா வாட்டர்ல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, P1ல வச்சுட்டு நானு சைல்ட் லாக் போட போறேன். ஒரு ப்ரோகிராம் வச்சுட்டு அழுத்திட்டு நான் எக்ஸ்பிரஸ் வாஷன் டிலே டைம் லாங் பிரஸ் பண்றேன். ஸோ சைல்ட் லாக் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நான் எல்லா பட்டனும் அழுத்துறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யல. மறுபடியும் அத போக்குறதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் அதே பட்டன 2 டைம் லாங் பிரஸ் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா, அது டீசெலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் ஆஃப்